மார்கழி மாசம். மார்கழி மாசத்துல இங்க பல இடங்கள்ல, பல கஷேத்திரங்கள்ல, திவ்ய தேசங்கள்ல திருப்பாவை அங்கங்க உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. உபன்யாசமா சொல்லிட்டு இருக்கா. திருப்பாவை டிஸ்கோர்சஸ், லெக்சர்ஸ் அப்படி போட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆந்திர தேசத்துலயும் நடக்கிறது. தெலுங்குல சொல்றா. இங்க சில பேர் இங்கிலீஷ்லயும் அதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திருப்பாவை, ஒரு பாசுரங்கள். இதுல போன வாரம் நாம முதல் பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். தனியன்களை பார்த்துவிட்டு அப்புறம் முதல் பாசுரம் அது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கீர்சைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிவாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆங்கனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரம் பாவாய். வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியில வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற தாயார். இந்த பூமியில் தர்மானுஷ்டானம் செய்வதற்காக வாழ்பவர்கள். இந்த வையத்துல, இந்த உலகத்துல வாழறது எப்படி, எதுக்காக வாழணும்? அனுஷ்டானங்களை செஞ்சு வாழணும், தர்மத்தை செஞ்சு வாழணும். அவதான் உண்மையில் வாழ்பவர்கள். வையத்து வாழ்வீர்கள். இந்த உலகத்துல பிறக்கிறது, பாவத்தை எல்லாம் பண்றது அப்படிங்கிறதுக்காக வாழ்பவர்கள் கிடையாது. அப்படி பிறப்பவர்கள் வாழ்பவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அதனால்தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற ஆண்டாள் 1000 சிறுமிகளெல்லாம் நோம்பு நூக்கிறதுக்கு கூப்பிட்ட தோதா பிராட்டி. அவளை வையத்தில் இருக்கிறவா சுபிஷ்டமாக வாழறதுக்கு வழி செய்ய வந்தவா. 1000 சிறுமியர்கள் எல்லாம் நோம்பு நூக்கிறதுக்கு கூட்டா தோதா பிராட்டி. அவ வந்திருக்கா. அவ சந்தோஷமா வந்திருக்கா, நோம்பு நூக்கிறதுக்கு வந்திருக்கா. அதனால அவ வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற எண்ணத்துல வையத்து வாழ்வீர்கள் சொல்ற. நாமும் தம் பாவைக்கு நோம்பு நூப்பதற்காக கூடியிருக்கும் நாமும், அதாவது நாம செய்ய வேண்டிய நோன்பு விரதத்துக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் என்னென்ன செய்யணும், என்ன காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுமா? என்ன சடங்குகள் செய்யணும் தெரியுமா? அத சொல்றேன். செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படிங்கிறா. கேளீரோ, நீங்க 1000 சிறுமிகளா இருந்தாலும் நோன்பு நூக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கிறதுனால கேளீர், நான் சொல்றது கேளுங்கோ. கேளீர், கேளீர் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் நட்பு. கேளீர், கேளீர்ங்கிறது நட்பை சொல்றது. அதாவது கேளீர், கேளீர்னா நட்பு. என்ன நட்பு? நீங்கெல்லாம் எனக்கு சொந்தமாயிட்டால், நீங்க எல்லாரும் 1000 சிறுமிகள். கண்ணனுக்கு நாம கண்ணனுக்காக நோம்பு நூக்க போறோம். இங்க இருக்கிற 1000 பெரிய வழக்கார நோம்பு நூக்க போறோம். அதனால நாம சொந்தக்காரர்கள் ஆயிட்டோம் அப்படிங்கிறார். கேளீரோ அப்படிங்கிறா. கேட்பீர்களா, கேட்பீர்களான்னு அர்த்தம். கேளீரோ, இந்த ஓகாரம் இருக்க, அது செய்யும் கீர்ச்சைகள் கேளீரோ ஓகாரம் அப்படிங்கிற போது இது நான் சொல்வதை கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது செய்யும் கிரிசைகள். செய்யும் கிரிசைகள் சடங்குகள். செய்யற சடங்குகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றா. இப்போ அத இத என்னதுன்னா, வேண்டியத்தை செய்யணும், வேண்டாததை விட்டுடணும். கிரிசைகள் சடங்குகள் என்னன்னா 2 இருக்கு, 2 விதம். சடங்குகள் 2 விதம். வேண்டாததை விட்டுடணும், செய்யக்கூடாது. அதுவும் ஒரு கிரிசையில வருது, அந்த சடங்குகள்ல வருது. வேண்டியத்தை நம்ம கட்டாயம் செய்யணும், அதுவும் அது வருது. இந்த வேண்டியத்தை செய்யறதுங்கிறது எப்படின்னா, அது வாசிகம், காயிகம், மானசம்னு 3 பிரிவா இருக்கு. அந்த 3 பிரிவை சொல்ற. இதுல அடுத்தது பார்ப்போம். அந்த 3 பிரிவு என்னங்கிறத பார்ப்போம். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிவாடி. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிவாடிங்கிறார். க்ஷீரசாகரத்துல, திருப்பார்கடல்ல பகவான் சயனிச்சுட்டு இருக்காருங்க. அத சங்கேதமா 1000 சிறுமிகள் சொல்றாளாம் தாயார். கோவர்களுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக சங்கேத வார்த்தைகளால் சொல்றாளாம். என்னன்னா, நந்தகோபருடைய திருமாளிகையில கிருஷ்ணன் இருக்கான், அது பார்க்கடல் அப்படிங்கிறத சங்கேத வார்த்தையா சொல்றா. ஏன்னா இப்ப இவா இங்க இருந்து நந்தகோபன் திருமாளிகை தான் கடைசியில போறா. கண்ணன் அங்கதான் இருக்கான், எல்லாரையும் அழைச்சுதான் அங்கதான் போறா. அதனால இத நந்தகோபன் திருமாளிகைன்னு சொல்லாம திருப்பார்கடல் க்ஷீரசாகரத்தில் பையத்துயின்ற பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிவாடி.
பரமன் அடிவாடி. பரமன் அவன் யாரு? பரமபுருஷன். இவன் தான் பரம். பரலோகம், பரலோகம் வந்து மேல் லோகம். மேல் லோகத்தில் இருக்கின்ற புருஷன் பரமன், பரமபுருஷன். அடிவாடி அவனுடைய திருவடிகளை துதித்து அந்த பார்க்கடல். ஏன் பார்க்கடல்? பார்க்கடல் எது? ஏற்ற கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப நிறைய வரப்போறது. மாற்றாதே போல் பால் சொரிவதால் அது பார்க்கடல். பால் பொங்குறது அங்க, அலையலையா பாயறது பால். அங்க கரையில மோதி திரும்ப திரும்ப பாலுடன் பாலா சேர்றது பார்க்கடல். இதற்கு மத்தியில பையத்துயின்ற மெதுவா தூங்குறாராம் அவர். மெதுவாக உறங்குகிற. ஏன் மெதுவா உறங்குறார்? யாராவது எழுப்பினா உடனே எழுந்துடணும். அதுக்காக பையத்துயின்ற. தேவர்கள் ஆசிரியர்கள் அவ காப்பாற்றுன்னு கூப்பிட்டாக்கா உடனே எழுந்திருக்கணும். அதனால்தான் திருப்பார்கடலை கூப்பாடு கேட்கும் இடம் அப்படின்பா பெரிய வள்ளலாம். ஆச்சாரியெல்லாம் சொல்ற போது திருப்பார்கடல் கூப்பாடு கேட்கும் இடம். இவ போய் அங்கதான் வைகுண்டத்துக்கு போய் பேச முடியாது. ஏன்னா வைகுண்டங்கிறது போயிட்டோம்னா அங்கேருந்து திரும்பி வர முடியாது. திரும்பி வராத இடம் வைகுண்டம். திருப்பார்கடல்ல பகவான் நாக சயனத்துல இருக்கிற போது அங்கதான் போய் தங்களுடைய குறைய சொல்ல முடியும் தேவர்கள். அதனால கூப்பாடு கேட்கும் இடம். அங்க போய் அது மாதிரி அங்க வரபோது அங்க அதனால மெல்ல மெதுவா படுத்து தூங்குறாராம். இந்த பையங்கிற வார்த்தை இருக்க நிறைய ஆண்டாள் போன வருஷம் சொல்ற மாதிரியே நிறைய அந்த வட்டார சொல்களை அந்த வட்டார சொல்களை நிறைய உபயோகப்படுத்துறா தாயாரதுல. அந்த பையங்கிறது அந்த மாதிரி ஒரு வார்த்தை அது. அங்க அதுல துயின்ற யோகனத்திலே பண்றாங்க. பைய துயின்ற அப்படின்னா என்ன சொல்றா? இன்னொரு இது நப்பின்னையோடு படுத்திருக்கும் போதும் ஆண்டாளையும் அவர் குல திருவிகளையும் நோம்பு நூற்க வருகிறார்களா என்று நினைப்பிலேயே படுத்திருக்கானாம். இவன் கண்ணன் நப்பியோட படுத்துட்டு இருக்கான் நந்தகோபன் திருமாளிகையில. அப்படி இருக்கும் போது இவருடைய நனவு எங்க இருக்கான்? கிருஷ்ணனுடைய நனவு ஆண்டாள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர போறா. காய்கறி சொல்லுங்களா நோம்பு இருக்கிறதுக்காக இங்க அழைச்சிட்டு வர போறா. அவ எப்போ வருவா அப்படிங்கிறதுக்காக அந்த நினைப்பிலேயே படுத்துட்டு இருக்கானா. பையத்துயின்ற பரமன் அடிவாடி. இவன் பரமன், பரமபுருஷன். இவன் தான் பரம். இவன் தான் அந்த பரலோகத்துக்கு அதிபதி. மேலு உலகத்துக்கு பறை அப்படின்னா இன்னொரு அர்த்தம்னா பரமன் பறைன்னு சொல்லியோ. பறைனாக்க லட்சுமி மகாலட்சுமியே உடையவன். அதனால பரமன். மகாலட்சுமியை புருஷகார பூதையாக உடையவன். அதனால பரன். மகாலட்சுமி திருமார்பில் நித்திய வாசம் செய்யறதுனால இவன் பரமன். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றா அதுக்கு பரமனுக்கு. அவனுடைய அடிபாடி அவனுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணி ராமாவதாரத்துல இந்த திருவடி பகவானுடைய திருவடி ராமாவதாரத்துல ஆரண்யத்துல எங்க எவ்வளவு நடந்திருக்கும். நடந்த கால்கள் மறந்தவோன்னு ஆழ்வார். நடந்த திருவடிகள் அந்த திருவடியை அடிபாடி பகவானுடைய திருவடியை அடிபாடி. அப்புறம் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்ததே அந்த திருவடி தானே. அந்த திருவடி. அதனால திருவடி அடிபாடி. பகவானுடைய கல்யாண குணங்களை பாடலாம். ஆனால் என்ன சொல்றா கோதை இங்க? அடிபாடி அப்படிங்கிறா. ஏன்னா கோதைக்கு ராசக்கிரீடை ஞாபகம் வருதான். ராசக்கிரீடையில அந்த ராசக்கிரீடையில ராதையினுடைய ஞாபகம் வந்துடுத்தான். அதனால இங்க அடிபாடிங்கிறா. என்ன காரணம்னா கண்ணன் ராதையோட கூட கைகோத்துண்டு ராசக்கிரீடை பண்றான், ராசக்கிரீடை பண்றான். எல்லா கோபஸ்திரிகளும் கைகோத்து நடனம் ஆடுறான். அப்ப ராதையோட ஆடுறான். அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிற போதே ராதையும் கண்ணன் ரொம்ப தூரம் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் ராதைக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடுத்தான். தங்கூட தான் கண்ணன் ஆடுறான் அப்படின்னு கர்வம் வந்துடுத்தான். இத தெரிஞ்சிட்ட கர்ணன் அந்த இடத்திலேயே மறைந்தான். தசமஸ்கந்தம் சொல்றது அடியன் தசமஸ்கந்தத்தை பத்தி எழுதியிருக்கேன். தசமஸ்கந்தம் நவீன பாணிகள் சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு காஞ்சி பேரவளான பத்திரிகையில. அதுல சொல்லியிருக்கேன் தசமஸ்கந்தத்துல வருது. அப்படி பரமனினுடைய கையை பிடித்து கொண்டு அவன் கல்யாண குணங்களை பாடினால் அவனுடைய கையை பிடிச்சுட்டு பகவானுடைய கல்யாண குணங்களை பாடினால் எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டானா என்ன செய்யறது? அதனால ஆண்டாள் பரமன் அடிபாடிங்கிறாங்க. திருவடி பிடிச்சு சொல்றா. பிடிச்சுக்கிறேங்கிறா. திருவடியை பிடித்து கொண்டு துதித்தால்
துதித்து பாடினால் திருவடியை உதக முடியாது இல்லையா? கையாவது உதவிட்டு போயிடலாம், திருவடியை கட்டியா பிடிச்சு விட்டா எப்படி உதக முடியும்? அதனால இங்க பரமன் அடிபாடி அப்படிங்கிறாளாம். எப்பேற்பட்ட திருவடிகள் அது? மூவுலகும் வளர்ந்த திருவடிகள். பிரம்மா கங்கா தீர்த்தத்தால திருமஞ்சனம் செஞ்ச திருவடி அது. அப்படிப்பட்ட திருவடி, அப்படிப்பட்ட பரமன் அடிபாடி. அது மாத்திரம் இல்ல, இந்த திருவடி இருக்க இது காளிங்கன் மீது ஆரபடிங்கிற நர்த்தனம் ஆடிய திருவடி அது. அப்படிப்பட்ட திருவடி அடிபாடி. இந்த திருவடியே நம்மாழ்வார். நம்ம சம்பிரதாயத்துல அப்படிதானே நம்மாழ்வார். அதனால அடிபாடி. எப்படி சாஷ்டாங்க பிரணாமம், அஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னு திருவடியில விழுந்து விழுந்து வணங்கி அந்த திருவடி பெருமைகளை ஸ்தோத்தரித்து பாடல்களால் பாடி, அதனால அடிபாடி. இவ்வளவு சொல்ற இடத்துக்கு நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாம் இறைச்சிகள், ஆயிரம் சிறுவிகள், காலம்பரை தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே நாம உடனே தயிரை கடைய ஆரம்பிச்சிருவோம். தயிர் கடையிறது எப்படின்னா, வெயில் ஏற ஏற தயிர் கடைஞ்சதுன்னா வெண்ணெய் வராது. அதனால வெடிகாலம்புற வேலையில தயிரை கடைவா. தயிரை எடுத்து வச்சு வெடிகாலம்புற வேலையில கடையிறது. அதனால தூங்கி எழுந்த உடனே தயிரை கடைய ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் தான் இவ குடிக்க போறதெல்லாம் ஆய்ச்சிகள். தயிரை கடையறதுக்கு முன்னாடி இவ என்ன செய்வா, நெய் பாலை சாப்பிட்டுருவா. ஏன்னா உடம்புல தெம்பு உணவு போது கடையறதுக்கு. அதனால தயிரை கடைவதற்கு முன்னாடி நெய் பாலாம் சாப்பிட்டுருவா. இந்த மாதிரி சாப்பிடுற வழக்கம். அந்த வழக்கத்தை இல்ல, அந்த வழக்கத்தை ஞாபகப்படுத்தி விரதம் தொடங்க போறீங்க, இதை இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனாக நெய் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படிங்கிறாளாம் ஆண்டாள். நாட்காலே நீராடி விடிகாம வேலையில ஸ்நானம் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் மத்தியானம் போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. இது விரத தினம். அதனால நாட்காலே நீராடி விடியற்காலை வேலையில ஸ்நானம் பண்ணணும். நாட்கால் அப்படின்னா நல்ல முகூர்த்த வேலை, நீராடுவதற்காக ஏற்பட்ட நேரம், பிராம முகூர்த்தம், உஷத்காலம், இதுல நீராடணும். நீராடுனா எப்படி? காக்கை மூழ்கி குளிப்பதை போல குளிக்க கூடாதுங்கிறா. குளிர குடைந்து நீராடணும். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். சரி, தீர்த்தம் படியாச்சு. தீர்த்தம் மாட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வா, பெண்கள் தொடச்சுட்டு உடனே கண்ணுக்கு மையிட்டு போலாம். உடனே மையிட்டு விடுவாளாம். இந்த மாதிரி ஏன் மையிட்டுப்பா உடனே அப்படின்னாக்க, இந்த தீர்த்தம் இந்த நசியிலையோ மாதிரி குளம் இந்த மாதிரி இடங்களை போய் நல்லா குளிர குடைந்து நீராடுற போது கண்ணு செவந்து போயிடுமா. அந்த செவந்து போனத்தை, அந்த கண்ணு செவந்து போற உஷ்ணத்தை போக்குறதுக்காக நீராடியவுடன் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உடனே கண்ணுக்கு மையிடுவார்கள். அந்த மாதிரி இட்டுக்க கூடாதுங்கிறார். இப்படி கண்ணுக்கு மையிட மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும். நீராடியவுடன் கூந்தல்ல மலரை வச்சு முடிஞ்சுப்பா பெண்கள். அதாவது வேறு ஒருவரும் மலரை கொண்டு தலையில வைத்து முடிவதில்லை. இவ்வாறே முடிஞ்சுப்பா. புஷ்பத்தை எடுத்து இவாளே முடிஞ்சுப்பா. வேற ஒருத்தரும் இவாளுக்கு தலைக்கு பூ சூட்டுறது கிடையாது. இவாளே முடிஞ்சுப்பா. ஏன்னா அந்த வாசனை மலர்களை கேசத்தில் உள்ளே வைத்து தாங்களே கேசத்தை உரிந்து கொள்வார்கள். எப்படி? ஈரம் கொஞ்சம் இருக்கும், அந்த சமயத்துல முடிச்சுப்பா. அதுக்கு பேர் கோடாலி முடிச்சுன்னா பேரு. கோடாலி முடிச்சு போட்டுப்பா அந்த காலத்துல. அதுக்கு அந்த நீராடி மாதிரி இருக்கிற கேசத்தினுடைய ஈரத்துல இந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடிய புஷ்பத்தினுடைய வாசனையும் சேர்ந்து கேச கற்றைகளில நல்லா ஊறி போயிடுமா. ஊறி போய் படிஞ்சு கேசத்தில் உள்ள ஈரத்தையும் உறிஞ்சிடும். அதே சமயத்துல கேசத்துக்கு வாசனையும் கொடுக்குமா. இவ்வளவு விஷயங்கள் சொல்றா. அதனாலதான் நெய் உண்ணோம், பால் உண்ணோம், விரதம் இருக்க போறோம். அதனால எல்லாம் வேண்டாம். மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். இந்த மாதிரி முடிய வேண்டாம். விரதத்தை தொடங்க போறோம், மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யோம். இந்த விரத சமயத்துல முன்னோர்கள் சாஸ்திர விரோதமா எதை செய்யாமல் இருந்தார்களோ அவைகளை செய்ய மாட்டோம். தர்மம் சிலவற்றுக்கு செய்யலாம் அப்படின்றா கூட பூர்வாச்சாரம் இல்லாத போது, முன்னோர்கள் அவைகளை செய்யாத போது நாங்களும் அவைகளை செய்ய மாட்டோம். தர்மம் சிலது செய்யலாம்னு இருந்தா கூட முன்னோர்கள் வழக்கம் கிடையாது, அதை செய்யறது கிடையாது. அதனால நாமளும் செய்ய மாட்டோம். அதாவது
அஸ்வர்க்கம் லோகவித்விஷ்டம் தர்மம் தர்மியம் அபியாசரேன்னது அப்படின்னு இருக்கு. தர்மத்துக்கு இணங்கியவையும் பூர்வாச்சாரம் இல்லாவிடில் அவை விட வேண்டியவை என்று சாஸ்திரம். தர்மத்துக்கு இணங்கி இருந்தால் கூட ஆச்சாரம் பூர்வர்கள் நமக்கு முன்னோர்கள் அதை செய்யாவிட்டால் அவை விட வேண்டியவை அப்படி சாஸ்திரம் சொல்றது. அதனால செய்யாதன செய்யோம், தீ குரலை சென்றோதோம். தீய வழக்கமான கோள் சொல்றது, போய் இங்க இருக்கிறத போய் அங்க போய் சொல்றது, பிறரிடம் வலிய போய் வம்பு பேசுறது, இத பேச மாட்டோம். எதிர பார்த்தா புகழறது, மறைஞ்சு போய் அவளை இகழறது, இகழ்ந்து பேசுறது, இதெல்லாம் தீக்குறளை சென்றோதோம். இது விரதத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்தும், இந்த விரதத்தை கெடுக்கும். தீக்குறளை சென்றோதோம், சென்று ஓதோம். இன்னொன்னு என்ன சொல்றா, பிற இருக்கிற இடத்துல போய் அங்க போய் ரகசியமா காதல போய் பேசுறது, சென்று ஓதோம். ஓதுதல்ங்கிறத வார்த்தை அதாவது இது கிராமிய மொழி. ஏன்னா அவன் காதல போய் ஓதிட்டியா அப்படிங்கிறா பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப கிராமிய மொழியெல்லாம் எடுத்து வச்சு பேசுறாங்க தாயாரிங்க. காதில் போய் ரகசியமாக ஓதுவது, கிசு கிசு என்று பேசுவது அப்படின்னு வச்சுங்களேன். சென்று ஓதோம், அந்த மாதிரி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி யாராவது பேசிட்டு நின்னா கூட அங்க போய் அதை நாங்க கேட்க மாட்டோம், அதை கேளோம். தீக்குறளை சென்றோதோங்கிறது இவ்வளவு அர்த்தம் சொல்ற. அதை கேட்க மாட்டோம். அப்படி எங்க காதல விழுந்தா கூட அதை நாங்க போய் படச்சாட்ட போய் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நோன்பு நூக்கிற சமயத்துல நாம ஒருத்திக்கு ஏதானும் தூஷணமாக பேசிட்டாலும் கண்ணனை போய் தரிசனம் பண்ற போது அப்படி தூஷணமாக பேசினாள் அப்படின்னு அங்க போய் சொல்ல மாட்டோம். இவ அப்படி சொன்னா இவ எப்படி சொன்னாலும் சொல்ல மாட்டோம். இவ்வளவு சொல்றா இதுக்கு அர்த்தம், தீக்குறளை சென்றோதோங்கிறதுக்கு. அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம்ங்கிறது எதுன்னா யாசிக்காதவாளுக்கு கொடுக்கறது ஐயம். எனக்கு கொடுங்கோ அப்படின்னு யார் கேட்காதவருக்கு கொடுக்கறது ஐயம். அது யாருக்கு? ஆச்சாரியன், பிச்சை எடுக்கிறவா, இவாளுக்கு கொடுக்கறதெல்லாம் ஐயம். ஐயமும் பிச்சைங்கிறது யாசிப்பவர்கள், எனக்கு கொடுங்கிறது கொடுக்க கேட்கிறவா, அதுக்கு பிச்சைன்னு பேரு. ஐயமும் பிச்சையும். ஐயம் யாரு? தேவதைகளுக்கு கொடுக்கறது, பெற்றோர்களுக்கு கொடுக்கறது, ஆச்சாரியனுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ஐயம். பிச்சைங்கிறது யாசித்து கேட்பவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. ஐயமும் பிச்சையும் ஆம் தனையும் கைகாட்டி. ஆம் தனையும் அப்படி பிரிச்சுக்கிறாத. அதாவது ஆகும் வரையிலும், கொடுக்கிற சக்தி இருக்கிற வரையும் எவ்வளவு பேர் வந்தாலும் கையில் வைத்துக் கொள்ளாமல், வேறு ஒருத்தரையும் கொடுக்க விடாமல் இவன் கையாலேயே கொடுக்கணும். ஆந்தனையும் கைகாட்டி. போன வருஷம் இதை பத்தி நிறைய சொன்னேன். ஆந்தனையும் கைகாட்டி, அவன் நம்ம கொடுக்கறது அவனுக்கு திருப்தியோட கொடுக்கணும். அவன் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் இந்த போறலேன்னு இன்னொரு இடத்துல போய் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்ற. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, தன்னுடைய கையாலேயே கொடுக்கணும். உய்யுமாறு என்றெண்ணி உகந்து, உஜ்ஜீவிக்கும் அப்படி சொல்லி நாம சிந்தித்து மகிழ்வோம் அப்படிங்கிறார். இதுல முன்னாடி பார்த்தோம் செய்யும் கிருசைகள் பார்த்தோம். அது நெய்யும் கிருசைகள். செய்யும் கிருசைகள் என்னன்னா, நோம்பு நோக்கிற சமயத்துல உண்மையை தான் பேசணும், தர்மம் பண்ணணும், கள் உண்ணக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் செய்யும் கிருசைகள். உய்யுமாறு என்றெண்ணி, உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய்கிறார். உய்யுமாறு என்றெண்ணி உஜ்ஜீவுக்கும் நன்கு சிந்தித்துன்னு சொன்னோம். உய்யுமாறுனா உஜ்ஜீவிக்கிறது. அந்த எப்படி உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதை எண்ணி நாம் மகிழ்வோம் அப்படி மாதிரி குடிக்கிறாத. இந்த இதுல இன்னும் என்ன சொல்வா, உய்யுமாறு எண்ணு அப்படின்னாக்க, பரமன் அடி உய்யுமாறு எண்ணி, பகவானுடைய திருவடியே உஜ்ஜீவிக்கும் வழி என்று எண்ணி. உய்யும் வழி அதான், பகவானுடைய திருவடியை நாம தியானம் பண்ணணும், அதுதான் நமக்கு உஜ்ஜீவிக்கிற வழி என்று எண்ணி. உய்யும் ஆறு எண்ணி. உலகம் உய்வதற்காக விரதம் நோன்பு இருப்பவர்கள் நீங்க தான் உண்மையில் வையத்தை வாழ்வீர்கள். நமது விரதத்துக்கு நோன்பு நோக்கிறதுக்கு என்ன சடங்குகள் என்று என்ன கேள்கிறோ, கேட்க மாட்டீர்களா அப்படின்னு சுருக்கமா சொல்றேன் பாருங்க. அதாவது திருப்பார்கடல்ல மகாலட்சுமி சபையராய் மோன துயில் இருக்கான நாராயணன் அவனுடைய திருவுருகளை பாடி இந்த விரதத்துக்கு அங்கமாக நெய் பால் சாப்பிடாமல்
விடியற் காலம்பரை எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு கண்களுக்கு மையிடாம தலையில் பூச்சி விடாம நமது குலத்துக்கேற்ப செய்யத்தகாதவைகளை செய்யாமல் கோல் சொல்லாமல் வம்பு பேசாமல் நிறைய சொல்றாது மாதிரி தானத்தை நிறைய பண்ணி நம்மிடம் யாசிப்பவர்களுக்கு நம்ம இருக்க வரை நாமே கொடுத்து உய்வதற்கான பகவானை தியானித்து எண்ணி உயிருக்குமான வழி பகவானை தியானித்து எண்ணி மகிழ்வோம். இவ்வளவு அர்த்தம் வர்றதுக்கு அடிபாடிங்கிறது வாசிக்க கைங்கரியம், அதாவது வாயால் செய்யும் கைங்கரியம், அடி பாடுறது. அதனால கைகாட்டிங்கிறது காய்க கைங்கரி காய்க கைங்கரியம், கைகால செய்யறது உடலால செய்யறது. எண்ணிங்கிறது மானச கைங்கரியம், அதாவது 3 தாலையும் மனம் வாக்கு மெய் 3 தாலையும் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது வருது அதுல. அப்புறம் நெய்யுண்ணோம் அப்படின்னா சரீரத்தால விட வேண்டியது, செய்யாதன செய்யோம் அப்படிங்கிறது மனசால விட வேண்டியது, தீக்குறளை சென்றோதோங்கிறது வாக்கால் பேசுறமோ இல்லையோ அதால விட வேண்டியது. இந்த மாதிரி 6, முதல்ல 3 6, இது அடுத்தது 3 6. இது உய்யும் 6. அப்புறம் கேளுகிறோங்கிறாலையோ கேட்பதுங்கிறது 3 வகை. 3 வகை முன்னாடி சொல்லிருக்காங்க. அதாவது கேட்பதுன்னா வாயால கேட்கறது, காதால கேட்கறது, சொன்னபடி கேட்கறது. இது மாதிரி 3 சொல்வார். உதாரணம் என்னன்னா, வேத வித்தியார்த்திகள் இருக்கா, வேதத்தை சொல்லிட்டு இருக்கா, சிஷியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நடக்கிற போது வேதத்துல இது வரபோது அத்தியனம் பண்ணவால ஆச்சாரியன் கேட்கிறார், ஒரு பஞ்சாதி சொல், இந்த பஞ்சாதி சொல்லு அப்படின்னு ஆரம்பிச்சார்னா, சரணம் பவித்ரம் விததம் புராணம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பஞ்சாதி சொல்லுன்னா வாயால கேட்கறது. அப்புறம் அப்படி அவங்க அந்த சிஷ்யா சொல்ற போது இவ கேட்கிறாள் இல்லையோ அது காதால் கேட்பது. அப்புறம் ஆச்சாரியன் இப்படி சொல் அப்படி சொல்றாரு இல்லையோ, அந்த சரணம் பவித்ரம் விததம் புராணம் அப்படிங்கிறத அவன் சிஷ்யன் சொல்ல சரணம் பவித்ரம் விததம், அதாவது அந்த உதாத்தம் அனுதாத்தம் இல்லாம ஏற்றம் இறக்கம் இல்லாம சொன்னானாக்க என்ன சொல்வார் ஆச்சாரியன் இப்படி சொல்லும்பார். அந்த சொன்னத்தை ஆச்சாரியன் சிஷ்யன் கேட்கறது, சொன்னபடி கேட்பது. அந்த மாதிரி கேட்பதுங்கிறது 3 வகை அப்படிங்கிற. இன்னொன்னு, கண்ணனுடைய திருநாமங்களை சொல்பவர்களுக்கு பசி எடுக்காது. புரிய சொல்றான், அவனுடைய பகவான் நாமாக்களை பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்டு இருந்தா பசி எடுக்காதான். அதனால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு அர்த்தம் சொல்வாதுக்கு. செய்யாத செய்யோம் அப்படின்னா அது என்னன்னா அக்கிருத்திய கரணம், கிருத்திய அகரணம், பகவத் அபசாரம், இந்த மாதிரி சொல்ற. பாகவத அபசாரம், அகசியாபசாரம், இந்த மாதிரி 5. செய்யாதன செய்யோம் 5. அக்கிருத்திய கரணம்னாக்க ஹிம்சை, நரஸ்துதி, பிறர் மனை விளையிறது, பிறர் பொருளை தேடுறது, இதெல்லாம் அக்கிருத்திய கரணம். கிருத்திய அகரணம் அப்படின்னா அந்தந்த காலங்கள்ல ஆசிரம தர்மப்படி அனுஷ்டானங்களை செய்யாம விடுறது கிருத்திய அகரணம். பகவத் அபசாரம், பகவத் அபசாரம்னா தேவதைகளையும் பகவானுக்கு சமமாக நாம என்று நினைச்சுக்கிறது. அது அது பகவானுடைய அவதாரங்கள்ல மனுஷ புத்தி, பகவான் ராமன் மனுஷ புத்தியை காமிக்கிறது. அவர் பகவான் அல்ல, அவர் ராமன் அவதாரம் சாதாரண அவதாரம், அந்த மாதிரி மனுஷ புத்தியை காமிக்கிறது. அப்புறம் வர்ணாசிரம விபரீதமாக நடக்கிறது, அதாவது வர்ணாசிரமத்துப்படி இப்ப எப்படி நடக்கணும் அப்படின்னு விதிச்சிருக்காள்னா அந்த விதிக்கு புறம்பாக நடக்கிறது. அப்புறம் பகவத் திரவியத்தை அபகாரம் பண்றது, திருடுறது, பகவானுக்காக எடுத்து வைக்கப்பட்ட சொத்துக்களை திருடுறது, அப்படி இல்லாவிட்ட அப்படி செய்யறவாளுக்கு உதவுறது, இதெல்லாம் வருது. இவ்வளவு சொல்ற, இதெல்லாம் பகவத் அபசாரம். பாகவத அபசாரம், பாகவதாளுக்கு பகவானுடைய அடியார்களுக்கு அபசாரம் பண்றது கூடாது. அவர்கள்ட்ட நாம அவளுக்கு அபசாரம் இல்லாம நடந்துக்கணும். அப்புறம் அகசிய அபசாரம், அகசிய அபசாரம்னா பகவத் விஷயத்தை தூஷணம் பண்றது, பகவானை பத்தி எங்க பேசுறதுதான் இவர் பகவானா இவர் இப்படி செய்ய அந்த மாதிரி கொஞ்சம் கீழ்த்தரமாக பேசக்கூடாது, இறங்கி பேசக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. பகவத் விஷய தூஷணம். அதே மாதிரி பாகவத தூஷணம், பாகவதாலயம் பத்தியும் தூஷணம் பண்ண தூஷிக்க கூடாது. அவர்கள் பாகவதர்கள், பகவானுக்கு அடியார்கள்.
அதே போல ஆச்சாரிய தூஷணம் ஆச்சாரனையும் தூஷிக்க கூடாது. இதெல்லாம் அகசியாபச்சாரம். இந்த மாதிரி 5 விதங்கள் சொல்றா. செய்யாதன செய்யும், இந்த அஞ்சு இது 5ல சொல்றாத. அப்புறம் உய்யும் ஆறுன்னா இந்த பாசுரத்திலேயே பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம், பையத்துயின்ற பரமன் அடிபாடி பால் உண்ணோம், பையத்துயின்ற பரமன் அடிபாடி நாட்காலே நீராடி மையிடோம், பையத்துயின்ற பரமன் அடிபாடி நாட்காலே நீராடி மலரிடோம், பையத்துயின்ற பரமன் அடிபாடி செய்யாதன செய்யோம், பையத்துயின்ற பரமன் அடிபாடி தீக்குறளை சென்றோதோம். இவ்வளவு அர்த்தங்கள் வருது இந்த பாசுரத்துக்கு. இந்த 2வது பாசுரமான வையத்து வாழ்வீராளுங்கிறதுக்கு இவ்வளவு வியாக்கியானங்கள் பண்றிருக்கா பெரியவாள்லாம். இதுக்கு உள்ளர்த்தம் சுவாபதேசம் அப்படின்பா. என்னன்னா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. இந்த உலகத்துல பரமகாந்தியா இருப்பவர்களே, பரமகாந்தின்னா பகவானை தவிர வேற ஒருவரையும் தொழாதவர்கள், நாங்களும் நோன்பாகிய சரணாகதி செய்ய வேண்டும் என்கிற ஆசையோட வந்து செய்ய வேண்டியது செய்யக்கூடாது போன சடங்குகளை சொல்ல கேளுங்கள், அதாவது அனுஷ்டித்து பலனை பெறுங்கள் அப்படிங்கிறார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருதிகள் கேள்கிறோ, பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி. துவயமந்திர தியான ஸ்லோகத்தின்படி பகவான நமஸ்காரம் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி பிரபத்தி பண்ணி காம விகாரத்தை கொடுக்கும் நெய் பாலவைகளை சாப்பிடாமல், காமிய கர்மாக்களை செய்யாமல், நாட்காலே நீராடி நித்திய அனுஷ்டானங்களை செய்து மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், சரீர அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம், கற்பு குச்சி செய்ய மாட்டோம், செய்யாதன செய்யும், ஹிம்சை பாகவதாபச்சாரம் செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதும், வாக்கிலாலே தவிர்க்க வேண்டியதான் தவிர்ப்போம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆச்சாரிய கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இவற்றை முடிந்த வரைக்கும் செய்வோம், உய்யுமாறு என்றெண்ணி உகந்து உஜ்ஜீவிக்கும் வழியை நினைத்து சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரிலாம் செஞ்சு நாங்கள் உஜ்ஜீவதற்கான வழி இதுதாங்கிறத எண்ணி நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறது இதுக்கு சுவாபதேசமா சொல்றார். அதாவது நாராயணனுடைய திருவடிகளை தியானித்து துவயத்தை சொல்லி சரணாகதி செய்யறதா சடங்கு. பகவானுடைய திருவடிகளை தியானித்து துவயமந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்றது இதுதான் சடங்கு அப்படிங்கிறத சுவாபதேசத்தினுடைய முடிவா சொல்றா. இந்த பாசுரம் துவயமந்திரத்தை சொல்றது அப்படின்பா பெரியவா. இந்த பாசுரம் திருப்பார்கடல் திவ்ய தேசத்தை குறிக்கிறதாவும் சொல்வா. அதனால திருப்பார்கடல் திவ்ய தேசத்தில் இருக்காரு ஸ்ரீரசாகர சைனன், அவரை ஸ்ரீ சமுத்திர கனயாநாயிகா சமேத ஸ்ரீ க்ஷீராப்திநாத பரபிரம்மணே நமஹ அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து 3வது பாசுரம் பார்க்கலாம். 3வது பாசுரம் 18ஆம் தேதி சொல்ல வேண்டிய பாசுரம் இது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவிக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெருஞ்சன்னலோடு கயலுகள பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அண்டங்களுக்கு அப்பாலும் 2 திருவடிகளால் எல்லா உலகங்களையும் அடைந்த புருஷோத்தமன், உத்தமன் புருஷோத்தமன் யாரு? திருவிக்கிரமன். அந்த திருவிக்கிரமுடைய அவதார கீர்த்தியை, அவதார பெருமையை, புகழை பாடி கானத்துடன் பாடி முதல் பாசுரத்துல பார்த்தமே என்ன சொல்ற, அதுல பையத்துகின்ற பரமன் அடிபாடி அப்படின்னா இந்த பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிறா பாருங்க. முதல்ல திருவடியை பாடுற, இப்போ அவருடைய திருநாமங்களை பாட சொல்ற. பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால், நாங்கள் நம்பாவைக்கு அதாவது நம்ம விருப்பமான நோம்பு நூற்கிறதான அதுக்கு சங்கல்பம் செய்து வெளிய பகிரங்கமா சொல்லி சாற்றி சங்கல்பம் பண்ணிக்கிறோம்.
இந்த நோன்புக்காக விரதத்துக்காக நாங்க சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பகிரங்கமா சொல்லி நீராட்டம்ங்கிற ஸ்நானத்தை நம்ம பண்ணோம்னா நாங்கள் நம் பாவிக்கு சாத்தி நீராடினால் என்ன ஆகும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தேசம் முழுக்க கெடுதலே இல்லாமல் கேடே இல்லாமல் ஒவ்வொரு மாசத்திலும் மழை 3 முறை பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து 3 முறை மழை பெய்யுது. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ உயர்ந்து பெருந்த வளர்ந்திருக்க பெருத்து வளர்ந்திருக்க சென்னல் பயிர் ரொம்ப வசந்தமா நடந்திருக்க அவசரமா அந்த சென்னல் பயிர்கள் நடுவுல மீன்கள் துள்ளி அங்குமிங்கும் ஓடி தண்ணீரில் விளையாட ஓங்கு பெரும் சென்னலோடு கயல் உகழ விளையாட பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூங்குவளை நெய்தல் மலர் அதுல பூங்குவளை போதில் மலரில் பொறிவண்டு கண் படுப்ப பிரகாசமா இருக்கா வண்டுகள் அது நித்திரை செய்ய பொறிவண்டு கண் படுக்கிறதா கண்ணை மூடி கண் படுக்கிறது இவை அதாவது கண் படுக்கிறதுல என்ன அந்த வண்டுகளே படுத்துக்கிறதுன்னு அர்த்தம். பொறிவண்டு கண் படுப்ப கண்ணை மூடி தூங்குறது. இது இந்த பூங்குவளைங்கிறது என்ன சொல்லிட்டு வாட்டர் லில்லி அப்படிம்பாத ஆம்பல் மலர் அப்படின்னு சொல்லுவா, அல்லி மலர்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட மலர் இது. சென்னல் பயிர் இருக்க வயல்ல நெல் பயிர் அது ஓங்கி வளர்ந்து பருத்து செழித்து இருக்கு. அந்த வயல்ல நிறைய தண்ணீர் தேங்கி இருக்கு. அந்த தண்ணீர் தேங்கி இருக்குனாக்க அந்த தண்ணீர்லயே மீன்கள் துள்ளி அங்கும் இங்கும் ஓடுறது. அந்த மாதிரி ஓடுற போது இந்த வயல்ல பூத்து இருக்க அதாவது சென்னலோட கூட பூத்திருக்கு பாருங்க குவளை மலர். அந்த குவளை மலர்ல வண்டுகள் ஒளி பொருந்திய வண்டுகள் இருக்கு அதுல. அப்போ அந்த மீன்கள் துள்ளி குதிச்சு அங்கேயும் ஓடுற போது அங்கேயும் ஓடுற போது தண்ணீர்ல மீன்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுற போது இந்த குவளை மலர் தண்டு அசைஞ்சி அந்த குவளை மலரை அசையறான். அந்த குவளை மலர் அசைகிற போது என்ன ஆகுது? வண்டுகளுக்கு அந்த மலர் மேல இருக்கிற வண்டுகளுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கான். தாலாட்டு அதாவது இப்ப ஆட்டுற மாதிரி இருக்கான். ஒரு ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஏணி அதாவது ஏனைய ஆட்டுற மாதிரி குழந்தைகளை ஏனையில விட்டு ஆட்டுற மாதிரி இருக்கான் அதுக்கு அந்த வண்டுகளுக்கு. அதனால பொறி வண்டு கண் படுப்ப அப்படிங்கிற தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முளைபற்றி வாங்க தயங்காமல் அச்சம் இல்லாமல்ங்கிறா. தேங்காதே பசுக்கள் உதைக்குமோன்னு பயமே வேண்டாம் தயங்காமல் அச்சம் இல்லாமல். எப்படி? தேங்காதே புக்கு இருந்துன்னா கீழே அது கீழே போய் உட்காந்துக்கலாமா? புக்கு இருந்துன்னா புகுந்துன்னு அர்த்தம். புகுந்து இருந்து உள்ள பூத்துட்டு அங்கேயே இருக்கலாம். புக்கு இருந்து எப்படி? அதனால அந்த பசுக்கள்லாம் எப்படி இருக்கு? மலை போல நிமிர்ந்து இருக்கான் பசுக்கள். அதனால அதன் அடியில உள்ளே புகுந்து பாலை பசுக்கள் இருந்து கறக்கிற வரை கைகால் நோவு இல்லாமல் அங்கேயே இருந்து பசுக்களுடைய பருத்தம் வடி காம்புகளை பற்றினோம் என்ன ஆறுது? கன்றுகள் ஊட்டினால காம்புல பால் நிரம்பி இருக்கா, அப்படியே இருக்கு பால். அதனால இவன் அந்த காம்புகளில் காப்பாற்ற பால் இயற்கையா ஊட்டினதுனால அந்த காம்பை பற்றி இழுத்த உடனே ஒரு இழுத்த உடனேயே குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்ங்கிறார். அந்த பசுக்கள் என்ன செய்யறதான் ஒரு குடம் நிறைஞ்சு போயிடுதான். அந்த வடியை பிடிச்சு ஒரு இழுத்த உடனே ஒரு குடம் நிறைஞ்சு போறது. அதனால வள்ளல் இந்த பெரும் பசுக்கள்லாம் வள்ளல் அப்படிங்கிற தாயாரங்க. குடம் முழுவதும் நிறையும்படி பாலை வழங்குகின்ற வள்ளலான பசுக்கள். அதனால என்ன? நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் எவ்வளவு எடுத்தாலும் மேல மேல வளருகின்ற செல்வம் தன சம்பிருத்தி அவ்வளவு இருக்காங்க. இவன் ஓங்கி உழந்தவன் ஓங்கி உலகளந்தவன். இவன் ஓங்கி உலகளந்தவன் உத்தமன். பரமபதத்துல பரவாசுதேவன், திருப்பார்கடல்ல ஸ்ரீராப்திநாதன். இவனே தேவர்களுடைய அபய குரலை கேட்டு
அவளை ரட்சிக்கிறதுக்காக அவதாரம் பண்றான். சாது சாது சம்ரட்சணம் இது பண்றாங்க இல்லையோ, அதனால பண்றான். அப்படி செய்யறது ஒண்ணு செய்தத்துல ஒண்ணு வாமனாவதாரம். இந்த வாமனாவதாரத்துல என்ன பண்றான்? தேவர்களுக்காக மகாபலி சக்கரத்தில போய் யாசகம் கேட்கலாம் பகவான். தேவர்களுக்காக யாச்சகம் மகாபலி சக்கரவர்த்தியிட போய் யாச்சகம் கேட்கலாம். யாரு கேட்கறது? சொத்துக்கு உடையவனே சொத்தை யாச்சகம் கேட்கலாம். எல்லா உலகங்களும் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு தான் சொந்தம். அவன் தேவர்களுக்காக கருணையோடு மனமிறங்கி வாத்சல்யத்தோடு மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் யாசகம் பண்றான். யாசகம் பண்ணி என்ன செய்யறான்? அவன் அவன் வந்து தார வார்த்தை கொடுத்த உடனே அதை எடுத்து திருப்பி தேவர்களுக்கே கொடுக்கறான். யாசிச்சது கிடைச்சது. உடனே என்ன செய்யறான்? திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறான். ஓங்கி வளர்ந்து போறான், ஓங்கி வளர்றான். எப்படின்னா அவனுடைய திருவடி எல்லா அண்டங்களையும் தாண்டி சென்று அளந்தது. ஓங்கி உலகளந்தான். திருவடி மேல மேல போறது. பிரம்மா என்ன செய்யறார்? தன்னுடைய கமண்ட தீர்த்தத்தால திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றார். அந்த கங்கா ஜலத்தை ருத்ரன் தன்னுடைய தலையில தரிக்கிறார். இதெல்லாம் இந்த மூணு ஒரு க்ஷணத்தில் நடந்ததுங்கிறார் பெரியவா அந்த காலத்துல. இதுக்கு பாசல்கள் நிறைய இருக்கு. மூணு ஒரு க்ஷணத்தில் நடந்துதான். இவர் திருவிக்கிரம அவதாரம் பண்ணது, அந்த அண்டகடாகளை தாண்டி அவருடைய திருவடி மேல போனது, அங்க பிரம்மத்துக்கு அந்த மேல போன உடனே பிரம்மா பார்த்து விட்டு கங்கா ஜலத்தால திருமஞ்சனம் பண்ணது. அந்த திருமஞ்சனம் பண்ண ஜலம் கீழே வர போது பிரம்மன் இது ருத்ரனத தலையில தாங்கினது. எல்லாம் க்ஷணத்தில் நடந்ததுங்கிற. இது பகவானுடைய உன்னதமான அவதாரம் அப்படிங்கிற. அதனால்தான் ஆண்டாள் திருவிக்கிரம அவதாரத்தை இந்த இடத்துல சொல்ற. மற்ற அவதாரங்கள்லாம் துஷ்ட நிகிரகம் இருக்கு. அதாவது பயிரை வளர்க்க களை எடுக்குமா போல அப்படின்பா. பயிரை வளர்க்கறதுக்கு களை எடுக்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி களை எடுக்கல. இங்க வந்து துஷ்ட நிகிரகமே கிடையாது. இந்த அவதாரத்துல துஷ்ட நிகிரகம்ங்கிறதே கிடையாது. பலி சக்கரவர்த்திக்கும் அனுகிரகம் பண்ணி பாதாளத்துக்கு அனுப்புறான். பாதாளத்துல லோகத்தின் அரசாட்சி பண்ணு அனுப்புறான் திருவிக்கிரம அவதாரத்துல பகவான். அப்படிப்பட்ட அவதாரம். அதனால வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன்கிற தாயாருங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன். சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது பாவங்கள் யாரை அண்டாதோ அவன் உத்தமன். இந்த அவதாரத்துல எல்லாரும் உய்யும்படியாக அனுகிரகம் பண்ணான். அதனால உத்தமன். மழை பெய்யணுங்கிற போது நோன்பு இருக்கிற சமயத்துல அந்த தீர்த்தத்தாலேயே அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியெல்லாம் கொடுத்து அந்த தீர்த்தத்தாலேயே யாசிக்கிறதுங்கிறது முடிவடைகிறது. உலகத்தை அளக்கிற போது பிரம்மாவுடைய கமண்டலால் திருமஞ்சனம் ஆறுது. இந்த அதித்திய அந்த மாதிரி தீர்த்தம் இதெல்லாம் நினைக்கிற போது நம் உள்ளங்கள்லாம் நீரா கரையிறது. அப்படி அதனால இவன் உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன். பேர்பாடி அவன் உத்தமன். அவன் பேரை பாட வேண்டாமா? எண்ணிலா பேர்களை உடையவன். 1000 திருநாமங்களை உடையவன் அவன். அவனுடைய பேரை வந்து ஒரு ராமாவளியோ 2 ராமாவளியும் அடைக்க முடியாது. 1000 பேர்களை உடையவன், திருநாமங்களை உடையவன், எண்ணிலா பேர்களை உடையவன். அவன் பேரை பாட வேண்டாமா? 1000 நாமாக்கள் இருக்க, இத பாட வேண்டாமா? அது மாத்திரமல்ல, அவன் கட்டிப்போன். அவன் 24 கேரட் தங்கம் அப்படியே கட்டிப்போன். ஆனா அந்த கட்டிப்பொண்ணை வந்து ஆபரணமா பண்ணி போட முடியுமோ? முடியாது. அதனால அவனுடைய திருநாமங்களை நாம பாடினா அதுதான் ஆபரணங்கள். கட்டி பொண்ணை அடிய முடியுமோ? அவனது பேர் என்கிற ஆபரணங்களை அணியலாம். எப்படி அணிவது? அத ஆபரணங்களை அணியலாம். அதனால எப்படி அணியிறது? அதனால்தான் பேர் பாடி அவன் பேரை பாடினால்தான் அணிய முடியும். கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தான். குரல் கஜேந்திரன் கதற நாளைக்கு ஆதி மூலமேன்ட்டு அந்த குரலுக்காக ஓடி வரான், பேருக்காக ஓடி வரான். துவாரகையில் அவன் இருக்கான். ஹஸ்தினாபுரத்துல இந்த திரௌபதிக்கு புடவை சுரந்தது. இது எதனால? அவனுடைய பேரை பாடியதால் தான். பேர் பாடினால் ஓடி வருவான். வராவிடில் அவன் இருக்கும் இடத்துக்கு அழைத்துக் கொள்வான். வல்லன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன செய்யறான்? அவன் பேரை சொன்னா அவனுடைய இருக்கும் இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போயிடுவான். அதனால் பேர் பாடி
நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால், நாங்கள்ங்கிறது இந்த இடத்துல பெரியவா வந்து நோம்பு கொஞ்சம் ஆயாசிரியர்கள்லாம் சொன்னாலும் இல்லையோ, அவளே சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்றாரு. நம் பாவைக்கு, நம்முடைய நோன்புக்கு, விரதத்துக்கு, இப்போ நம்ங்கிறது ஆசிரியர்களை குறிக்கிறது அப்படிங்கிறா. சாட்சி நீராடினால், சாட்சி நீராடினால் சங்கல்பம் செய்து கொண்டு நீராடினால், சங்கல்பம் பண்ணிக்கணும். நீராடுறதுக்கு முன்னாடி, ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப வந்து பெரியாழ்வாருடைய குமாரத்தி அந்த வைதிகத்துல வந்தவ, அதனால சாட்சி நீராடினால் சங்கல்பம் பண்ணி நீராடணுங்கிறாளாம். இப்ப கூட வடதேசத்துல போய் பார்க்கலாம். வடதேசத்துல அவ அங்க இருக்கிற கிராமங்களுக்கு பார்த்தா அங்க வடதேசங்கள்ல இருந்து ஓடுற நதிகள்ல அவ உடனே இறங்கிட மாட்டா. கரையில இருந்து 2-3 தான் சேவிச்சு விட்டு, அதுக்கப்புறம் சேவிச்சு விட்டு கை கூப்பிட்டு, அதுக்கப்புறம் சில அந்த நதி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் இந்த இறங்கி நீராடுவா. அப்படி இல்லாட்டா நாராயணா, மாதவா, கேசவா அப்படின்னு சொல்லி பகவான் நாமாக்களை சொல்லி நீராடுவா. இல்லாவிட்டா இதெல்லாம் இல்லாவிட்டா என்ன ஆறுது? யானை மாடு குடிக்கிறதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறா. இந்த மாதிரி செஞ்சா என்ன ஏற்படும் நமக்கு அப்படின்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து 3 திங்கள், அதாவது இந்த சத்காரியத்தால இந்த மாதிரி நோன்பு ஊற்று உலகத்துக்கு கெடுதல் செய்யாமல், அதாவது எப்படி ஒரே அடியா மழை பெஞ்சு எங்கும் வெள்ளம் போந்து அடிக்கிறது, அப்படி இல்லாட்டா போதுமான அளவு மழை பெய்யாமல் வறட்சி, பயிர்கள் வாடி கருகி போறது, அதனால கஷ்டங்கள் வருது. இந்த மாதிரிலாம் இல்லாம மாதம் மும்மாறினா 9 நாள் காயணும், 1 நாள் மழை பெய்யணும், மறுபடியும் 9 நாள் வெயில் அடிக்கணும், 1 நாள் மழை பெய்யணுமா, அதுக்கப்புறம் 9 நாள் நல்லா வெயில் அடிக்கணும், அப்புறம் மழை பெய்யணும். மும்மாறி அப்படிங்கிறதுக்கு இத தமிழ்ல ஒரு புலவர் பாடி சொல்லிருக்கிறத எப்படின்னா, வேதம் போதும் அந்தணருக்கு ஒரு மழை, நீதி தவறா மன்னவருக்கு ஒரு மழை, மாதர் மங்கையர் கற்பிகளுக்கு ஒரு மழை, இந்த மாதிரி 3 மழை மாசத்துக்கு மழை பெய்யும் அப்படின்னு புலவர் அந்த காலத்துல பாடி வச்சு போயிருக்காருத. இன்னொரு விதம் எப்படின்னா, பலி சக்கரவர்த்தியால பார்க்கப்பட்ட நீர் ஒன்னும், பிரம்மா தன்னுடைய கமண்டலத்திலிருந்து பார்த்த நீர் 2, பகவான் திருவடியில் இருந்து பெருகிய நீர், திருமஞானம் பெருகிறதோ இல்லையோ அந்த மாதிரி இது 3 நீர், இது மும்மாரி. இந்த மாதிரி மழை பெஞ்சு இந்த ஓங்கு பெரும் சன்னல் ஊடு கயல்களைன்னு சொல்றோமோ இல்லையோ, நீருக்கு பஞ்சம் கிடையாது. ஆறு குளம் வயல் எல்லாத்திலையும் நிறைஞ்சு போய் வயல்கள்ல ஓங்கி பருத்து வளர்ந்த செந்நெல் வளைஞ்சி, அந்த வயல்கள் உள்ள நீர்ல யானைகளை போன்ற மீன்கள் யானைகள் போல இருக்குமா மீன்கள்லாம், அது அங்கும் இங்கும் துள்ளி விளையாடி, அந்த நெல்லோடு வயல்ல விளைஞ்சிருக்க மேல வந்திருக்க புஷ்பம் பூங்குவலை போது அதுல பொறி வந்து கண்படுப்ப, அந்த கோளை மலரில் மொழி மிகுந்த மண்டுகள் தேனை உறிஞ்சி மீன்கள் ஓடி விளையாடுவதால் அங்கும் இங்கும் அசையும் பூவில் தாலாட்டு பாடுவது போல தாலாட்ட மண்டுகள் உறங்க, தேங்காதி புக்கிருந்து சேர்த்த முளை பற்றி வாங்க, இப்படி சுபிஷம் ஏற்படுவதால் தண்ணீர் இருக்கு, புல்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதால பசுக்கள் பயம் இருந்து பசுக்கள் நல்லா இருக்கு, பசுக்கள் சம்பிருத்தியா பாலை கொடுக்கறது, அதனால பயம் இல்லாம பாலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பசுக்களுடைய காம்புகளை பற்றி இருக்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, இதனால ஒரு குடம் நிறைக்கும் வள்ளல் திரும்பி உள்ள பசுக்கள் இருக்கு. நமக்கு தான் குடம் இல்லையேங்கிற குறைதான் இருக்குமே ஒழிய பால் இல்லைங்கிற குறை கிடையாதான். அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள், இப்படி செல்வம், இது நீங்காத செல்வம். செல்வம்ங்கிறது சாதாரணமா இப்படி மகாலட்சுமி செல்வம், இது வரது தெரியும் போறது தெரியாது அப்படின்பா. ஆனா இது நீங்காத செல்வம். அதாவது வந்தா அந்த இடத்தை விட்டு நீங்காதான், அப்படிப்பட்ட நீங்காத செல்வம் நிறைந்து அப்படிங்கிறார். பசுக்கள் தான் வீட்டுக்கு செல்வம், ஊருக்கு செல்வம், நாட்டுக்கு செல்வம் பசுக்கள், இதுதான் நீங்காத செல்வம். பகவான் பிடிச்சான், பேர் பாடினால் போதும் அவன் காப்பாத்துறதுக்கு, பேர் பாடினால் போதும் அவன் அருள் சொருக்க காத்திருக்கிறான், அருளை சொரந்து கொடுக்கறது காத்திருக்கான். அந்த அருளை தாங்கும் சக்தி தான் நமக்கு இல்ல, இருக்கணும். அவன் அருள் வள்ளல், இங்கு பெரும் பசுக்கள் வள்ளல்.
அப்படி மாதிரி சொல்லிட்டு முடிப்பாரு. அதுக்கு அர்த்தம் இருக்கு. இதுக்கு சுவாபதேசம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி விஸ்வரூபம் எடுத்து உலகங்களை எல்லாம் அளந்த உத்தமன் திருவிக்கிரமன், அவன் தான் கிருஷ்ணன். அவன் திருநாமங்களை நினைத்து ஜபித்து நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால் நாம் அனைவரும் இந்த சரணாகதியை உபதேசம் பெற்று அனுஷ்டித்தால் நீங்கா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது உலகத்துல இதர தேவதைகளுக்கு சேஷனாக ஆகாமல், அதாவது இதர தேவதைகளுக்கு அடிமையாக ஆகாமல், அந்நிய சேஷத்துவம் அப்படி சொல்வாத ஆகாமல், சந்திரனை போல குளிர்ச்சியான 3 மந்திரங்களின் உள்ள பொருளை உபதேசம் பெற்று தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது குளிர்ச்சியா இருக்கான். அந்த குளிர்ச்சியான மந்திரங்களை உபதேசம் பெற்று வாங்கிட்டு பிரபன்னராகி அர்ச்சாவதாரத்தை கைங்கரியம் பண்ணி ஓங்கு பெரும் சந்தில் ஊடு கயல்களை இப்படி ஸ்வனிஷ்டை முக்தி நிஷ்டை செஞ்சு பிரபலரான நெல்பெயரை அடைந்துள்ள ஆச்சாரிய நிஷ்டர்களும் சந்தோஷப்படுவர். பூங்குவளை போது பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்னா இதனால ஹிருதய கமலத்தில் இருக்கு அத்தரியாமியா இருக்கான பகவான், அவன் விசாரம் இல்லாமல் உறங்குவான். ஏங்காதே புக்கிருந்தும் சீர்த்து முளை பற்றினாக்க, அதாவது பயப்படாம வந்து சேவிக்கும் சிஷ்யர்களுக்கு அடிபணியும் சிஷ்யர்களுக்கு வாத்சல்யத்தால் எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் ஆச்சாரியர்கள் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அவள்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னா வேதம் உபனிஷத்து இவை போன்ற பரம்ப ரகசியங்களையும் ஸ்மிருதி புராணங்களையும் ஞான பாலாக ஊட்டி நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பா. இந்த ஞானம்தான் எக்காலமும் பூரணமாக இருக்க ஆச்சாரியர்கள் அருள்வார்கள் அப்படின்னு இருக்கு. உள்ளர்த்தம் சொல்வா. இதுக்கு மும்மாரிங்கிறது ஆத்மாவுக்கு அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகம் 3 மும்மாரி சொல்வாத. பிரபன்னன் பகவானிடம்தான் தாசத்துவம் இருக்கணும், பகவான் தான் உபாயம், அவனே பலன் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் ரகசிய அது என்னன்னா அப்புறம் கிரந்தங்களை எழுதுறது, அதுக்கு அதை புறத்தாருக்கு உபதேசிக்கிறது, அர்ச்சாவதார சேவை பண்றது, இந்த மாதிரி 3 புறத்தாருக்கு உபதேசிக்கிறதால் என்ன பயன் வருது? என்ன சொல்றாத புறத்தாருக்கு உபதேசிப்பதால் வரும் பயன் இங்கு வளர்ந்த சென்னலது. ஆச்சாரியர்கள்லாம் பசுக்கள். இவாழ்கிட்ட வேதம் ஸ்மிருதி புராணம் ஆழ்வார் பாசுரங்கள் என்பதாக 4 காம்புகள். ஆழ்வார்களை ஆச்சாரிகளை பசுக்களா வச்சுட்டா அவளுக்கு வேதம் ஸ்மிருதி புராணம் ஆழ்வார் பாசுரம் 4 காம்புகள். இந்த ஆச்சாரியர்கள்ட்ட பக்தி சக்தியோட நெருங்கி வாத்சல்யத்தோட அவ கொடுக்கும் ஞான பால அருந்தணும். இதுதான் நீங்காத செல்வம். இந்த செல்வத்தை நீங்காது வைத்துக் கொள்ள அடிக்கடி உபன்யாசங்களை கேட்கணும், ரகசிய கிரந்தங்களை காலக்ஷேபமா கேட்கணும் அப்படிங்கிறது உள்ள அர்த்தமா இதுக்கு சொல்வா. இதுக்கு இந்த பாசுரம் சர்ம ஸ்லோகத்தை குறிக்கிறதா சொல்வா. இந்த பாசுரம் திருக்கோவிலூர் திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வா. ஸ்ரீ புஷ்பவல்லி சமேத ஸ்ரீ திரிவிக்ரம பரபிரம்மணே நமஹ அப்படின்னுட்டு அவருக்கு நமஸ்காரம். முதல் பாசுரம் அஷ்டாட்சரம் பரமபதம் பார்த்தோம், நீராட பூதுமினோ. 2ஆம் பாசுரம் துவயம் திருப்பார்கடல் கிருஷைகள் கேளீரோ அப்படின்னா. 3வது பாசுரம் சர்ம ஸ்லோகம், இது திருக்கோவிலூர் உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக சுவாமி சொல்லலாம். அடுத்த பாசனம் சொல்லலாமா சுவாமி? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. சரி, டைம் இருக்கும்னு பாத்துக்கோட்டு. அடுத்தது 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் பொக்கும் முகந்து குடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கு முதற்ற சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். மேக தேவதையான பர்ஜனனை வேண்டது இந்த பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், சக்கரம் போல சுழன்று வருஷிக்கும் மழைக்கு
அதிதேவதையான பர்ஜன்யனே அப்படின்னு கூப்பிடுறா தாயார். ஆழிமழை கண்ணா, மழை எப்படி வருஷிக்கணும்? சுழன்று சுழன்று அடிக்கணுமா, காற்றும் மழையும் சேர்ந்து சுழன்று சுழன்று அடித்து மழையை வருஷிக்கணுமா. அப்படிப்பட்ட மழைக்கு அதிதேவதையான பர்ஜன்யனே, நீ கொஞ்சம் கூட வஞ்சனை செய்யாமல் இரு, வஞ்சனை பண்ணாத. ஆழிமழை கண்ணா ஒன்றினே கை கரவேல், வஞ்சனை பண்ணாத. எப்படி ஏன் ஏன் எப்படி வஞ்சனை பண்ணாம இருக்கணும் அது சொல்றா. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, சமுத்திரத்துல நடுவுல உள்ளே புகுந்து, ஆழியுள் புக்கு உள்ளே புகுந்து, முகந்து ஜலத்தை முகந்து எடுக்கணும். ஜலத்தை அப்படியே மேலோடு இருக்கக்கூடாது, அடியில போய் பெரிய இதை போட்டு பெரிய பாத்திரத்தை போட்டு முழுந்து எடுக்கிற மாதிரி முகந்து எடுக்கணுமா. எடுத்துக்கொண்டு கொடு ஆர் தேரி, கர்ஜித்து கொண்டு கர்ஜனை பண்ணணும் எடுத்துட்டு வரபோத. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, ஊழி காலங்களுக்கெல்லாம் முதல்வனான பகவானுடைய திருமேனியை போல நீயும் கருத்து. பர்ஜன்யன் அந்த சமுத்திரத்திலிருந்து நீர் எடுத்த உடனே அந்த நீர் சேர்ந்த உடனே கருத்துமா போயிடுறது உடம்பு. அதனால அதையும் நேர வச்சிருக்கிறதுனால நீயும் நீ கருத்து. பாழியந்தோளை பற்பனாபன் கையில், அதாவது பருத்த அழகான தோள்களை உடையவன் பத்மநாபன். பத்மத்தை நாவியில் கொண்ட பகவானுடைய திருக்கரத்தில், பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் அவனுடைய திருக்கரத்தில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, சக்கராயுதம் போல பிரகாசிச்சு. ஆழிபோல் மின்னி, சக்கராயுதம் எப்படி பிரகாசிக்குமோ அது மாதிரி பிரகாசிக்கணும். அப்புறம் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, பாஞ்சஜன்யம் போல கர்ஜித்து. தாழாதே சாரங்கம் உதைத்த சரமடை போல், தாமதிக்காமல் தாழாதே. தாழாதீங்கன்னா தாமதிக்காமல் அர்த்தம். பகவானுடைய அனுகிரகத்தில் அது ஒண்ணும். தாழாதே காத்தல், தாழாதே காத்தல், தாமதிக்க மாட்டாராம் பகவான். நாம சரணம்னு போயிட்டா தாழாதே சாரங்கம் உதைத்த சரமடை போல், தாமதிக்காமல் சாரங்கம் என்கிற வில்லிலிருந்து விடப்படும் வான வருஷத்தை போல அம்புகள் வரத அப்படி பொழியறது. அந்த மாதிரி வாழவனையில் பெய்திடாய், நாங்கள் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழறதுக்கு மழையை கொடுப்பாயாக அப்படின்னு பர்ஜன்யன் சொல்றா. ஆழிமழை கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றா. மழையை கொடுங்கிறதுக்கு இவ்வளவு சொல்றா. நீ எப்படி மழையை கொடுக்கணும், வஞ்சனை பண்ணாம எப்படி கொடுக்கணுங்கிறத இவ்வளவு சொல்றா தாயார். மார்கழி நீராட மகிழ்ந்து, இவ்வளவு எதுக்காக? எங்களுக்கு மார்கழி நீராட்டம் வேணும், நோன்பு பண்ணணும். அந்த நோன்புக்கள் எங்களுக்கு ஜல சமிருத்தியை வேணும், ஜலம் நிறைய இருக்கணும், தீர்த்தம் நிறைய வேணும், ஆறு குளங்கள் குட்டைகள் ரொம்ப இருக்கணும். அதனால இவ்வளவு கொடுங்குறா. மார்கழி நீராட மகிழ்ந்து சந்தோஷமா நாங்க தீர்த்தம் ஆடணும் அப்படின்னுட்டு. முதல் 3 பாசனங்கள்ல நீராட போதுமினோங்கிற, கிரிசைகள் கேளீரோ அப்படின்னா, உத்தமன் பேர் பாடீரோ அப்படின்னா. இந்த பெண்கள் பகவத் கைரியம் பண்றதுக்கு தயாராயிட்டா, நோம்புக்கு தயாராயிட்டா. தயாரான உடனே ஆழிமழை கண்ணா அப்படின்னு உடனே பர்ஜன்ய தேவதை நின்னுதான். அதாவது வருணன், பர்ஜன்ய தேவதைக்கு வருணன் வச்சுங்களேன் வந்து நின்ன உடனே, உங்களுக்கு செய்வது யாது என்று கேட்டதாகவும், இந்த மாதிரி சொல்ற வியாக்கியானம். அவரை வந்து கேட்கிறார், உங்களுக்கு சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதாகவும், அதற்கு பதிலாக ஆண்டாள் இப்படி பாசனம் விட்டதாகவும் வியாக்கியானம் பண்றாத. நோன்புக்கு முன்னாடி மழை வேணும், தீர்த்தம் ஆடணும், பர்ஜன்ய தேவதை வாழ்க்கைய விரதத்தை பூர்த்தி செய்யறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறானா. நான் வந்து என்ன செய்யணும் கேட்கறதுக்கு, அப்போ வைதிக கர்மாக்கள்ல கர்மா முக்கியம், கர்த்தா முக்கியம், சாதனம் முக்கியம். இந்த 3லும் குறை ஏற்பட்டுனாக்க அது அந்த குறை போறதுக்காக சர்வ பிராயச்சித்த ஹோமம் செய்வா. ஹோமம் பண்ணிட்டே இருக்க போது அந்த கர்மாவால இதான குறை வந்ததுன்னா, அந்த செய்கிற கர்த்தா இருக்கானே, செய்கிற எஜமானன், அவனால இதா குறை வந்ததுன்னா, அந்த ஹோமம் பட்ட சாதனங்கள் இருக்க, சாதனங்கள் என்ன, சாதனங்கள் சமைத்து அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ, அதனால வந்து குறை வந்ததுன்னா இதுக்கெல்லாம் சர்வ பிராயச்சித்த ஹோமம் ஹோஷ்யாமி அப்படின்னு கடைசியில் செய்வா சொல்வா. சொல்லிவிட்டு கொஞ்சம் அக்னி எடுத்து மறுபடியும் இது கொஞ்சம் ஆஜ்யத்தை எடுத்து அக்னியில் சேர்ப்பா, நெய்யை எடுத்து அக்னியில் சேர்ப்பா முதல்ல, அப்புறம் கடைசியா அது மாதிரி சொல்லி
சர்வ பிராயச்சித்த ஹோமம் ஹோஷியாமி அப்படி சொல்லி அதை நினைச்சு ஆண்டாள் இந்த நோன்புல குறை ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் மழையை பொழிவாயாக அப்படிங்கிறா. நாங்க நோம்பு நோக்கிறோம், இந்த கர்மாவை பண்றோம், நான் தான் கர்த்தா, இதுக்கு சாதனங்கள்லாம் நாங்க சொல்லியாச்சு, செய்யாதன செய்யும் இதெல்லாம் சொல்லிட்டோம். அதனால ஏதாவது குறை இருந்தா கூட நீ மழை பெய்யாம நிறுத்திடாத, மழையை பெய்யுங்கிறா. எப்படி? ஆழியுள் புக்கு, இந்த குளம் குட்டை ஏரி இதெல்லாம் போய் நிமிந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்துடாத கூடாது. சமுத்திரத்துல போயிடு. ஆழியுள் புக்கு நடு சமுத்திரத்தில் அப்படிங்கிறா. புக்கு உள்ளே புகுந்து அப்படிங்கிறா. நீரை எடுத்துட்டு மேல வரும்போது நீ கர்ஜிக்கணும். ஏன் கர்ஜனை பண்ற போது நான் பர்ஜன தேவதை நீரை முன்னிட்டு வா நாங்க தெரிஞ்சுக்கணும், அந்த சப்தத்தை பார்த்து நாங்க சப்தத்தை கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த சந்தோஷங்களுக்கு வரணும். அதுக்காக ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படிங்கிற சப்தம் போட்டுன்னு வரணுமா, தெரிஞ்சுக்கணும். அதனால ஆழி போல் மின்னி, அதுக்கப்புறம் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் கர்ஜிக்கணுமா. எப்படி? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. யோக பிரளயம் முடிஞ்சு பகவான் திரும்பவும் சிருஷ்டி ஆரம்பிக்கிற போது அவனது தயைங்கிற குணம் மிகுந்து அவன் திருமேனி கருத்து இருக்குமா, பகவானுடைய திருமேனி கருத்து இருக்குமா. அதனால ஆழிமழை கண்ணான்னு கிருஷ்ணனையே பிரார்த்திக்கிறார். இங்க இதெல்லாம் சூச்சகம். ஆழிமழை கண்ணான்னு பர்ஜன தேவதை சொல்லுவாக இருந்தாலும் இவள் கிருஷ்ணனையே பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொல்வா. ஆழிமழை கண்ணா, மழை இது கண்ட வருஷம் மண்டல வருஷம்னு பல பல விதங்கள் இருக்கு. மழையில அதாவது நாடு முழுக்க செழிக்கிறதுக்கு மழை பெஞ்சதுன்னா அது மண்டல வருஷம், அதுதான் வேணும். சமுத்திரத்துல நடுவுல உள்ள பூந்து ஜலத்தை முகந்து எடுத்துட்டு வரணும். ஆக மண்டல வருஷத்தை வேண்டுகிறாள் தாயாரிங்க அப்படிங்கிறா. ஆழிமழை கண்ணா அப்படிங்கிறா கோதை. ஏன்னா நீருண்ட மேகம் நினைவுக்கு வந்த உடனே கோதைக்கு கார்மேக கண்ணன், கார்மேக வண்ணன் கண்ணன் தான் ஞாபகம் வர்றானா. அதனால ஆழிமழை கண்ணா அப்படிங்கிறானா. இன்னொன்னு சொல்ற, மழைக்கு பர்ஜன தேவதை, பர்ஜன தேவதையிட்ட அந்தர்யாமியாக இருப்பவன் கண்ணன். தேவதைகளுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருப்பவன் கண்ணன் தான். கீதையில கண்ணன் சொல்றான், தவாம் யகமகம் வருஷம் நிகிரகானாம் யுத்யாமிஷ அப்படிங்கிறான். அதனால மழைக்கு நானே நிர்வாககன் அப்படின்னு கீதையில சொல்றான் கண்ணன். அதை வச்சுட்டு ஆழிமழை கண்ணா அப்படிங்கிறானா. பரமேகாந்தி பெரியாழ்வாருடைய பெண். அதனால தேவதாந்தனங்களை கூப்பிடாமல் இங்கும் ஆழிமழை கண்ணா என்று கண்ணனை கூப்பிட்டாளாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. இவள் பாகவதை. உடனே பாகவதையனால பர்ஜன்ய தேவதை தண்டனிட்டு வினயத்தோட பேசானா. நான் என்ன ஏவல் தொழில் செய்யணும் அப்படின்னு கேட்கறானா. கேட்ட உடனே ஆண்டாள், நீ கொஞ்சம் கூட வஞ்சனை பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம்? குளம் குட்டை ஏரி யார் இவற்றை நேர முடிச்சு எடுத்துன்னு வந்துடாத, இதுதான் மழையை செஞ்சாத, எங்களுக்கு பெரியவர்கள் கட்டளப்படி நாங்க நோம்பு இருக்கணும், அவர்கள் மனோதத்தை நாங்க பூர்த்தி பண்ணணும். அதனால நாங்க சிறு பிள்ளைகள், அதனால எங்களை வஞ்சிச்சுடாத, இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடாத. அதனால நீ என்ன செய்யணும்? ஆழியுள் புக்கு முகந்து ஆறு தேரி நடு சமுத்திரத்துக்கு போய் பர்ஜன், அதான் பஞ்சு போன்ற மேகங்கள் தானே, அப்ப வெள்ளையாதான் இருக்கும் மேகங்கள், பர்ஜன தேவதை. அந்த மாதிரி பஞ்சு போன்ற மேகங்கள் என்ன செய்யணும்? சமுத்திரத்துக்குள்ள உள்ளே புக்கு உள்ள போன உடனே அந்த பஞ்சு நீரை உறிஞ்சுற மாதிரி அப்படியே முகந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கணும். உறிஞ்சிட்டு மேல வரணும், எங்களுக்கு கொடுக்கறதுக்காக மேல வரணும், மழையா கொடுக்கறதுக்காக. அப்போ ஆர்த்து முழங்கி ஏரி நடுவானத்தில் ஏரி நீ எப்படி இருக்கணும்? அப்போ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, உன் திருமேனி முழுதும் கருத்து இருக்கணும். நீர் நிரம்பி இருந்தா கருப்பா தானே இருக்கணும். அதை பார்த்த உடனே ஓ நீர் உன்னுடைய நீ நிறைய பர்ஜன தேவதை, நிறைய எங்களுக்கு தீர்த்தம் கொண்டவரை நாங்க தெரிஞ்சுக்கணும். பார்த்த உடனே
ஊழி காலத்துல பகவான் எல்லா சேதன அச்சேதனங்களையும் தன்னுடைய திருவயிற்றில வைத்து காப்பாற்றும் போது பகவானுடைய திருமேனி கருத்து இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படிங்கிறார். பாழியந்தோழை பற்பனாபன் கையில், பாழினா பருத்து, பருத்து பாழி தோழை அம்ங்கிறாங்க. அழகாக உள்ள தோளை உடையவன், தோள்களை உடையவன். ஆயுதங்களை உபயோகிக்கிற போது தோள்களுக்கு தான் வலிமை வேணும் பகவானுக்கு. அப்படிப்பட்ட தோள்களை உடையவன், அழகிய வலிமையான திருத்தோள்களை உடையவன், பத்மத்தையின் ஆவியில் உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய திருக்கரத்துல ஆழிபோல் மின்னி வலம் புரி போல் நின்று திருந்து சுதர்சன சக்கரம் பிரகாசிக்கிற மாதிரி நீ மின்னணும் அப்படின்னு அர்த்தம். மின்னல் வரணும். நீ மேகத்தோட அங்கிருந்து அதாவது நிறைய தீர்த்தத்தை எடுத்து வந்து கர்ப்ப இது வாரிய வரும்போது நீ மின்னல் மின்னணும் எங்களுக்கு. அத போல சங்கம் போல பர்ஜன்யம் போல சங்கம் போல ஒலிக்கணும். ஒலிக்கிறதுனா என்ன? இடி, மின்னல் இடியோட மழை பெய்யணுங்கிறார். தாழாதே சாரங்க முதத்தை சரமழை போல் தாமதம் செஞ்சாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பெய்யக்கூடாது, தாமதிக்க கூடாது. எப்படி வில்லு இருந்து நிறைய சரங்களை வருஷம் பண்ணாலும் பாட வருஷம் போல எங்களுக்கு மழைய கொட்டணும் அப்படிங்கிறார். எதுக்காது? வாழ உலகில் பெய்திடாய், இந்த உலகம் முழுக்க நன்னா வாழணும், மழைய பொழியணும், அதுக்காக மழைய பொழியணும். அந்த மாதிரி மழை பெய்ஞ்சதுன்னா நாங்களும் இங்க இருக்கிற விரதம் இருக்கவே நாங்களும் எங்களுடைய விரதத்துக்காக நாங்க மார்கழி நீராடத்தை நாங்க செய்வோம் அப்படி மாதிரி சொல்றாங்க. எதுக்கு அர்த்தம்? இதுக்கு சுவாபதேசம் சொல்ற போது, உள்ளர்த்தம் சொல்ற போது, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், எல்லா இடங்களிலும் ஞானத்தை பொழிபவர்களும் பகவானை எப்போது ஸ்மரித்து கண்களில் ஆனந்தம் தெரியும் ஆச்சாரியர்களே. ஆழிமழை கண்ணான்னா எப்ப பார்த்தாலும் ஞானத்தை பொழிபவர்கள், மழை போல பொழிபவர்கள், பகவானை எப்போதும் மனசில் நினைச்சிருக்கிறதால கண்கள் ஆனந்தம் தெரியும்படியான ஆச்சாரியர்களே. உபதேசிக்கக்கூடிய ரகசிய அர்த்தங்களில் எதையும் மறைக்காமல் உபதேசிக்க வேண்டும் அப்படிங்கிற. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னா எதையும் மறைக்காமல் எங்களுக்கு உபதேசிக்கணும், உபதேசியுங்கள். ஆழியுள் புக்கு முகந்து கொடுகாறு தேறி உபனிஷத்துங்கிற பார்க்கடல்ல பூந்து உள் அர்த்தங்களை எடுத்து சிம்மம் போல கர்ஜித்து எல்லா இடங்களிலும் சென்று ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து கிருபை தயை உள்ள பகவானை போல கருத்த திருமேனி உடைய பகவானை எப்போதும் நினைப்பதால் இவாளும் கருத்து இருக்காளாம், ஆச்சாரியர்களும் கருப்பா இருக்கலாம். என்ன காரணம்னா எப்ப பார்த்தாலும் கருத்த திருமேனியை உடைய பகவானை நினைவில் வைத்துக் கொள்வதால் இவாளும் கருத்து இருக்காளாம். கருத்தர்களாயும் பாழியம் தோழை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து ஞானத்தால பிரகாசிக்கும் நீங்கள். ஆழிபோல் மின்னி எப்படி சொல்ற? உங்கள் ஞான உபதேசங்களை கர்ஜித்து எப்படி சொல்லணும்? கர்ஜனை பண்ற மாதிரி சொல்லணும். நீங்க அதை உபதேசம் செய்யாவிட்டால் தீங்கு நேரும் என்று எண்ணி தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகிலில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து. இந்த பானங்கள் வருஷிப்பது போல ஞானத்தை பொழியணும், உலக மக்கள் சந்தோஷம் வாழறதுக்காக அனுகிரகிச்சா நாங்கள் மார்கசீஷமான, அதாவது மார்கசீஷம் தலை சிறந்த வழியான பிரபத்தியில் இழிவோம், பிரபத்தியில் நாங்கள் பிரபத்தி பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா இருக்கு. இதற்கு முந்தியமான பாசுரத்தை என்ன சொன்னா? ஆச்சாரியர்களை வள்ளல் பெரும்ப சொற்கள் சொன்னான் உள்ள அர்த்தத்துல சுவாபதேசத்துல. இந்த பாசுரத்துல ஆச்சாரியர்களை கருத்து மேகங்கள் அப்படிங்கிறார். மேகங்கள்லாம் கடலுக்கு உள்ள போய் உப்பு ஜலத்தை நல்ல மதுரமான ஜலமா ஆக்கி மழைய கொடுக்கறது. ஆச்சாரியர்களும் எப்படி செய்யறா? உபனிஷத்து ஸ்மிருதி புராணம் இதன் மாதிரி இதனுடைய பார்க்கடல உள்ள போந்து நமக்கு உபயோகமாகிற தத்துவங்களை எடுத்து நமக்கு உபதேசம் பண்ற, நமக்கு வேண்டியது மாத்திரம் எடுத்து சொல்ற. என்ன சொல்வா? இதுக்கு பராங்குச பரகாலாதி ரூபத்தாலே அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபய ஜீவியமான தண்ணீரை உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரமான அம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையிலே சங்கரித்து காட்டியும் அப்படி சொல்றார் சுவாமி தேசிகன். மேகங்கள்
மேகங்கள் மழையை பொழியிற போது எதாவது எதிர்பார்க்கறதல்ல, எதாவது எதிர்பார்க்கறதா? எதுவும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஆச்சாரியாலும் அப்படிதான். மேகங்கள் மழை பொழியாவிட்டால் பல தீங்குகள். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் உபதேசிக்காம விட்டுட்டாள்னா அதர்மங்கள் நிறைய வருது, துக்கம் வருது. மேகங்கள் அங்கங்கும் போய் சென்று போய் மழை பெய்யறது. ஆச்சாரியாலும் அப்படித்தான் கிராமம் கிராமமா போய் உபதேசம் பண்ற. மேகத்துல நீர் ஆச்சாரியத்தில் பகவத் அனுபவமான ஆனந்த பாஷ்யம். மேகங்கள் எல்லாருக்கும் சுவிஷமாக இருக்க மழை பெய்யறது. ஆச்சாரியர்கள் எல்லாரும் பகவானின் கிருபைக்கு இறக்காக வேண்டும் என்று உபதேசம் பண்ற. மேகங்கள் மின்னல் மின்னல் சொன்னா ஆச்சாரியர்களுடைய இங்க ஞானம் மின்னுகிறது. மேகங்கள் கர்ஜித்தால் அப்படின்னா ஆச்சாரியர்கள் தங்கள் கொள்கைகளை நிரூபிக்க கர்ஜிக்கிறார்கள். மேகங்கள் சரமாக மழையை வருஷித்தால் அப்படின்னா ஆச்சாரியர்கள் தங்கள் உபதேசங்களை தங்கு தடையின்றி பொழிகின்றார்கள் அப்படின்னு அர்த்தமா. இதுல இது சொல்ற போது நம்மாழ்வார வேகமா வர்ணிச்சு அது பகவானுடைய சமுத்திரத்துல இறங்கி தயங்கிற நீரை எடுத்து நாதமுனிங்கிற மலையில வருஷித்தது. உய்யக்குண்டானுங்கிற அப்புறம் அந்த அதேந்து உய்யக்குண்டானுங்கிற புண்டரிய காட்டர் மணக்கால் நம்பி ராமவிஸ்வர் ஸ்ரீராமவிஸ்வர் என்கிற அதிகளாக ஆகி ஆளவந்தான்ங்கிற ஆற்றில சேர்ந்தது. அந்த ஆளவந்தான்ங்கிற ஆற்று நீர் பெரியன்பி என்கிற வாய்க்கால் வழியாக ராமானுஜர் என்கிற ஏரியில் நிரம்பித்து ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தி 74 மதுரைகள் வழியாக இந்த ஞான தீர்த்தத்தை பிராணிகளாகிய பயிரில் பாய்ச்சி வளம் கொழிக்க செய்கிறார். அப்படி மாதிரி இதுக்கு சுவாபதேசம் ரொம்ப அருமையா சொல்வா. இதுக்கு பகவான் நம்மை சுற்றி பரவி இருந்தாலும் பல அவதாரங்கள் எடுத்து உபதேசம் பண்ணாலும் ஆச்சாரியர்கள் மூலமாக உபதேசிக்கப்பட்டால்தான் அந்த ஞானங்கிற செலவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இத சொல்றது. எப்படி பாலுக்குள்ள நெய் இருக்கு, நெய் இருந்தாலும் அதை பக்குவமா காய்ச்சி அதை காய்ச்சறதுக்கு அப்புறம் இளம் சூடாக்கி அப்புறம் அதுல கொஞ்சம் மோரை சேர்த்து தயிராக்கி அப்புறம் அதை கடைஞ்சி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அதிகம் பக்குவமா காய்ச்சினா தான் நெய் கிடைக்கிறது. அத போல பகவானுடைய தயை கிருபை இதெல்லாம் எங்கேயும் பரவி இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஜனங்களுடைய மனசை பக்குவப்படுத்தி ஜனங்களுடைய குணங்கள் என்ன தாமச ராஜ குணங்கள் இருந்து சத்துவ குணத்துக்கு ஜனங்களை ஒசத்தி அதன் பிறகு பகவானுடைய கல்யாண குணங்களை கதைகள் புராணங்கள் வழியாக சொல்லி பிறகு உபனிஷத்து அதை சொல்லி பிறகு அஷ்டாஷ்டரம் துவயம் சர்மஸ்லோகம் இதெல்லாம் உபதேசம் பண்ணி இவாளை பிரபலர்களா ஆக்கி பகவானுடைய திருவடியை அடையும்படி ஆச்சாரியர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இவ்வளவு இதுக்கு சுவாபதேசம் சொல்வா இந்த பாசுரத்துக்கு. இது சிஷ்யன் ஆச்சாரியனை துதித்து பிரார்த்திப்பதும் ஆச்சாரியன் கிருபையால் தான் பகவானை அடைய முடியும் என்பதையும் இந்த பாசுரம் சொல்கிறது அப்படின்பார். இந்த பாசுரம் திருவனந்தபுரம் திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பார். ஸ்ரீ ஹரிலட்சுமி நாயிகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாப அவர பிரம்மணே நமஹ